மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்னென்னா, சார் பாட புரிதல் வேணும், முதல்ல புரிஞ்சால் தானே சார் நாங்கள் படிக்கவே முடியும் மெட்டீரியலை அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கு தான் நாங்கள் ஃபுல் செட் மெட்டீரியலோட உங்களுக்கு வீடியோ கண்டென்ட்டும் கொடுத்துட்றோம். நீங்கள் முதல்ல வீடியோ பார்க்கணும். வீடியோ பார்த்தாலோடைய ஸ்டடி மெட்டீரியல் கையில் எடுக்க முடியும். ஏன்னா பேசிக்காக நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ வீடியோஸ் எல்லாமே தேவைப்படுறவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் அட்வைஸ், ஃபுல் செட் மெட்டீரியல் வாங்கி கோ த்ரூ பண்ணிக்கங்க. அந்த 6000 MCQs முடித்தவங்க எல்லாருமே ஃபுல் செட் மெட்டீரியல் அவசியம் வாங்கணும். ஏன்னா நிறைய தியரி கொடுத்துருப்போம் 1 மார்க். ஸோ அதெல்லாம் நீங்கள் நல்லா பார்க்கணும். ஸோ எக்கச்சக்கமான 1 மார்க் கொடுத்துருப்போம். ஒவ்வொரு யூனிட்டுக்குமே 200 கொஷின்ஸ் கிட்ட இருக்கும். தியரியே ப்ராப்ளம் புக்லெட் தனியாக, தியரி புக்லெட் தனியாக, அப்படி தனித்தனியாக இருக்கும். ஸோ பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஃபுல் செட் மெட்டீரியல் வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய கொஷின்ஸ் நம்ம தினமும் மார்னிங் எழுந்து படிக்கும்போது தியரி கண்டென்ட்டு அது மறக்காது, மனசில் அப்படியே பதிஞ்சிடும். ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது அந்த தியரி நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் டெய்லி மார்னிங் எழுந்து தியரி பார்ட்டு படிங்க, விட்டு போகிறீங்க. ஓகே, இப்போ இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் ஒரு சிலது நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் யூனிட்லேயும் இருக்குது, 5th யூனிட்லேயும் இருக்குது சிலபஸ்ஸு. அல்ஜிப்ரா ஃபஸ்ட் யூனிட்லேயும் கொஞ்சம் வச்சுருக்காங்க, 5th யூனிட்லேயும் வச்சுருக்காங்க. ரெண்டும் ஒன்றா சேர்ந்த அல்ஜிப்ரா தான் நம்ம பார்க்குறோம். அல்ஜிப்ரானாலே நம்ம ஒரு கேள்வி கூட விடக்கூடாது. அந்த மாதிரி தான் நம்ம வீடியோஸ் ரெகுலராக கொடுத்துட்டு வரோம். நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ இது எந்த யூனிட்டில் இருக்குது சார்? ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்குது. ஓகே, த மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் இந்த காம்பினேஷன் தான் கேட்குறாங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஒரு மேட்ரிக்ஸாக தான் வரும். இந்த ஏ வேல்யூங்க சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். அந்த மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் இல்லையா? பாருங்கள், கீழே இருக்கிற இந்த 3 எலமெண்ட் 0 ஆகிடுச்சுன்னா நம்ம அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். இந்த மாதிரி அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாக்கா நம்ம ஈஸியாக ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கவே வேணாம், டக்குன்னு பார்த்த உடனே சொல்லிடலாம் மேட்ரிக்ஸ்லேருந்து. ஸோ இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா, கேள்வி என்னென்னா, இந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் கேட்கலாம். அவங்க நல்லா புரிஞ்சுங்க. இந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் நாங்கள் கேட்கல, இந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் கேட்குறோம். இந்த ஏ வேறு ஒன்றும் இல்லை, இதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதனோட ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி, கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. முதல்ல இந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் என்ன, இதில் இந்த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு பாருங்கள். அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்ன்றதுனால இந்த டயகனல் எலமெண்ட்ஸ் தான் ஐகன் வேல்யூஸ். இப்போ லாம்டா 1 ஃபஸ்ட்டு 1, லாம்டா 2 -2, lambda 3 -3. இதான் ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ, ரைட்? மேட்ரிக்ஸ் ஏ. சரி, ஏவோடைய ஐகன் வேல்யூஸ் நான் கேட்கலையே சார். ஆமாம், கேட்கல. பட் இது தேவைப்படுது. இப்போது இதை பயன்படுத்தி நம்ம இதனோட ஐகன் வேல்யூஸ் சொல்லிடலாம். எப்படி சார்? ஃபஸ்ட்டு இதை நம்ம என்ன பண்ணுறோம், பி ஆஃப் லேம்டா அப்படின்னு இதை மாற்றுறோம். இங்கே உள்ள எல்லாம் ஏ இருக்கிறத லேம்டா போட்டு எழுதிடுங்க, அவ்வளோதான். அப்போது 5 லேம்டா ஸ்கொயர், ரைட், ப்ளஸ் 6 லேம்டா ப்ளஸ் ஐ 1. ஓகே, இவ்வளோதான். ஸோ பி ஆஃப் லேம்டா. இப்போ இது பி ஆஃப் ஏன்னா 5a ஸ்கொயர் ப்ளஸ் 6a ப்ளஸ் ஐ இல்லையா? இப்போ இங்கே லேம்டா போட்டு எழுதுகிறோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி தான் மாற்றி எழுதிக்கணும். சரிங்க. இப்போ ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா, இந்த 1 எடுத்துகிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ பி ஆஃப் 1 ஈக்குவல் டு 5 லேம்டாக்கு 1 போடுறோம், 1 ஸ்கொயர் ப்ளஸ் 6 இன்ட்டு லேம்டாக்கு 1 போடுறோம் ப்ளஸ் 1. ஓகே, 1 ஸ்கொயர் 1, 5 இன்ட்டு 1 5 ப்ளஸ் 6 இன்ட்டு 1 6 ப்ளஸ் 1. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வருது? 5 ப்ளஸ் 6 11, 11 ப்ளஸ் 1 12. அப்போ பி ஆஃப் 1 நமக்கு 12 வருது. அப்போ ஒரு ஐகன் வேல்யூ கிடச்சிருச்சு. அப்போது இந்த ஐகன் வேல்யூ கொண்டு இந்த பாலினாமியலில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது கிடைக்குது இல்லையா? இந்த பாலினாமியல் எப்படி உருவாக்கப்பட்டது? இதிலிருந்து அதை மறந்துடக்கூடாது. ஸோ ஜஸ்ட்டு அந்த லேம்டா வேல்யூ கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. சிம்பிளிஃபை பண்ணி வர வேல்யூ ஒரு ஐகன் வேல்யூ. ஓகே, சரி. இப்போ ரெண்டாவது பி ஆஃப் -2. இப்போ ரெண்டாவது ஐகன் வேல்யூ இருக்குல்லையே, அதை கொண்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பாலினாமியல் வேல்யூ என்னான்னு பார்க்குறோம், அவ்வளோதான். இப்போது 5 லேம்டாவுக்கு -2 பண்ணோம். இப்போ -2 ஸ்கொயர் ப்ளஸ் 6 இன்ட்டு -2 ப்ளஸ் 1. அப்படி சிம்பிளிஃபை பண்ணிடுங்க, முடிஞ்சது. ஸோ இதுதான் வே. இப்போது 5 இன்ட்டு -2 ஸ்கொயர் பண்ணால் 4 இல்லையா? இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் -12 ப்ளஸ் 1, ரைட்? இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 20 -12 ப்ளஸ் 1, ரைட்? 20 -12 8, 8 ப்ளஸ் 1 9. அப்போது பி ஆஃப் -2 9. அவ்வளோதான். இதான் ரெண்டாவது ஐகன் வேல்யூ. சார் அப்போது அந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூ தெரிஞ்சால் போதும்,
அந்த மேட்ரிக்ஸ் ரிலேட்டட் ஒரு காம்பினேஷன் கொடுத்துட்டு அதோட ஐகன் வேல்யூ கேட்டால் ஒன்றும் இல்லை, அந்த ஐகன் வேல்யூ கொண்டு வந்து இதை பாலினாமியல் செட் பண்ணிட்டு ஒவ்வொன்றும் லேம்டாவை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு லேம்டாவுக்கு என்ன வேல்யூ, செகண்ட் லேம்டாவுக்கு இந்த பி ஆஃப் லேம்டா என்ன, தேர்டு லேம்டாவுக்கு இந்த பி ஆஃப் லேம்டா என்னன்னு கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள் ஒன்றும். அதுதாங்க இந்த காம்பினேஷன் 5a² + 6a + iயோட ஐகன் வேல்யூஸ். ஓகே, ரொம்ப ஈஸி. இப்போ அடுத்தது வந்து பிஎஃப் -3 பார்க்குறோம், தேர்டு லேம்டாவை போடுறோம், மூணாவது ஐகன் வேல்யூ இதில் போடுறோம். பிஎஃப் -3 தான் இந்த காம்பினேஷனோட தேர்ட் ஐகன் வேல்யூ. ஓகே, இப்போது 5 - 3² + 6 - 3 + 1. ரைட், இப்போது 5 × -3² வந்து 9, இது மல்டிப்ளை பண்ணால் -18 + 1. ரைட், இப்போது இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் 45 - 18 + 1. ரைட், ஜஸ்ட் அப்படி சிம்பிளிஃபை பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது 45 + 1 46 எழுதிட்டு -18. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும். 46 18 28, நமக்கு வந்து 28 வருது. இப்போது பிஎஃப் -3 28 இருக்குது. இப்போ என்னென்ன ஐகன் வேல்யூஸ் கிடச்சிருக்கு நமக்கு வந்து 12 9 28, 12 9 28. எந்த ஆப்ஷன் பாருங்கள், ஆப்ஷன் ஏ. ரைட், இதுதான் இந்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ். ரைட், அப்போ ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதனோட ஐகன் வேல்யூஸ் கேட்டால் மெயின் டைகனல் எலிமெண்ட்டு சொல்லிவிடுங்க, டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இல்லை சார் அந்த மேட்ரிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு காம்பினேஷன் ரெடி பண்ணியிருக்காங்க, அதனுடைய ஐகன் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்கன்னா அதை ஒரு பாலினாமியலாக இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க, லேம்டா போட்டு ஏ இருக்கிற இடத்தெல்லாம் லேம்டா போட்டு எழுதிக்கோங்க. இந்த ஐயை ஒன்றா நம்ம ட்ரீட் பண்ணணும். சரிங்களா, அவ்வளோதான். பாலினாமியல் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் அந்த கொடுத்த மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ் ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணி அது கரஸ்பாண்டிங்காக கிடைக்கிற பாலினாமியல் வேல்யூ இருக்கு இல்லையா, அதுதான் கொடுத்துருக்கிற இந்த காம்பினேஷனுடைய ஐகன் வேல்யூஸ். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், த ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இதனுடைய அதாவது இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஒரு ஐகன் வேல்யூஸ் இருக்கும் இல்லையா, 3 ஐகன் வேல்யூஸ் இருக்கும். λ1 λ2 λ3ன்னு ஐகன் வேல்யூஸ் ஒரு 3 கிடைக்கும். அதனுடைய ப்ராடக்ட் என்னன்னு கேட்குறாங்க, ஐகன் வேல்யூஸ் கேட்கல. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் வேணும்னா ஈக்குவல் டு இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ தான், வேறு ஒன்றும் இல்லை. 3 -1 1 -1 5 -1 1 -1 3. இதை சிம்பிளிஃபை பண்ண தெரியலையே உங்களுக்கு. 3 × 15 - 1 -1 × -3 + 1. இந்த ஃபஸ்ட்டு ஒரு எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறேன். +1 × 1 - 5. ஜஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க. 3 × 14 +1 ஆகிடும், அது -2 +1 × -4. இந்த சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ நம்ம இதிலேருந்து மைனஸ் பண்ணினா 36, 42லேருந்து 6 எடுத்துடுறீங்க 36. இதுதான் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ். இங்கே 36 எங்கே இருக்கு பாருங்கள், ஆப்ஷன் ஏ. டிட்டர்மினன்ட் எடுத்தது தான் ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ். ஓகே, ரொம்ப ஈஸி, இதெல்லாம் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ பாருங்கள், இது ஆல்ரெடி நம்ம இந்த மாடல் நிறைய நடத்தியிருக்கோம். ஆனாலும் பாருங்கள், த சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் AX = B. இந்த சமன்பாட்டுக்கு சொல்யூஷன் கேட்குறாங்க இன் S3ல். சரிங்க, அப்போ இங்கே ஏ என்னன்னு கொடுத்துட்டாங்க, பி என்னன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், எதுக்கு சொல்யூஷன் வேணும், AX = Bக்கு சொல்யூஷன் வேணும். இப்போ இந்த ஏ ரிமூவ் பண்ணோன்னா A இன்வெர்ஸால் நம்ம கம்போசிட் பண்ணணும் இல்லையா. ரெண்டு பக்கமும் A இன்வெர்ஸால் கம்போசிட் பண்ணும்போது A இன்வெர்ஸ் X = A இன்வெர்ஸ் B. லெஃப்ட் சைடில் A இன்வெர்ஸால் ஜஸ்ட் நான் கம்போசிட் பண்ணுறேன், அவ்வளோதான். இங்கே ஏவை ரிமூவ் பண்ணால் A இன்வெர்ஸ் இங்கே கொடுத்தாகணும். இங்கே லெஃப்ட் சைடில் கொடுக்குறீங்கன்னா இங்கேயும் லெஃப்ட் சைடு தான் கொடுக்கணும். சரிங்களா, இப்போ A இன்வெர்ஸ் வந்து நமக்கு ஐடென்டிட்டி ஆகிடும். ஸோ ஐடென்டிட்டி இன்ட்டு X தான். அப்போ X = A இன்வெர்ஸ் B. ஓகே, முடிஞ்சிடுச்சு. இதுதான் தீர்வு. ஓகே, X = இப்போ A இன்வெர்ஸ் என்ன, நமக்கு A கொடுத்துருக்காங்க, இதிலேருந்து A இன்வெர்ஸ் அப்படியே எழுதிடலாம். இதோட இன்வெர்ஸ் இதே தான். ஏன் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம், எத்தனை பேர் சரியாக சொல்கிறீங்க பார்க்கலாம்.
1 2 3 3 2 1. திரும்ப சொல்கிறேன், ஏ இன்வெர்ஸ் போடாமல் ஏவே கொண்டு வந்து போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஏவே தான் கொண்டு வந்து ஏ இன்வெர்ஸ் இருக்கிற இடத்துல போட்டிருக்கேன். ஏன் இந்த இடத்துல ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சா இந்த ஏவே தான் கிடைக்கும். ஏன் இதே தான் கிடைக்கும். ஏன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரிஞ்சவங்க கரெக்டாக சொல்கிறீங்களா பார்க்கலாம். சரிங்க சார், ஏ இன்வெர்ஸ் போட்டாச்சு. பி என்ன இந்த இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 2 3 1 இந்த பாருங்கள் 1 2 3 1 3 2. ஸோ ஏ இன்வெர்ஸ் வேல்யூ போட்டேன், பி வேல்யூ போட்டேன். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட்னா என்னன்னு தெரியலையா? 1 2 3 முதல்ல மேலே போட்டுருங்க. 1 2 3 போட்டாச்சுங்களா? இங்கே 1 3 போகுது, பட் இங்கே 3 எங்கே போகுது? 2 போகுது. அப்போ ஃபைனலாக 1 வந்து 2 போகுது. ஓகே, சரி 2 2 போகுது. இங்கே 2 எங்கே போகுது? 2 3 போகுது. அப்போ ஃபைனலாக 2 வந்து 3 போகுது. சரிங்களா? இங்கே 3 1க்கு போகுது, பட் இந்த 1 எங்கே போகுது? 1 வந்து 1க்கு போகுது. அப்போ ஃபைனலாக 3 வந்து 1க்கு போகுது. இதுதான் சொல்யூஷன் எக்ஸ். சரிங்களா? நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது எந்த ஆப்ஷனில் பாருங்கள்? 2 3 1 ஆப்ஷன் டியில் இருக்கு பாருங்கள். ஆப்ஷன் டி. ரைட், நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கொஸ்டினில் நான் கேட்ட கேள்வி ஏவும் ஏ இன்வெர்ஸும் இந்த இடத்துல சேம் தான் சொல்கிறேன். ஏன்ட்டு கமெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி கேட்குற கேள்விக்கெலாம் நல்லா பதில் சொல்லினே வரீங்க, ரொம்ப நல்லது. இப்போ என்னன்னா, இந்த மேட்ரிக்ஸ்க்கு ஐகன் வேல்யூஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக இருக்கும்ல, 3 ஐகன் வேல்யூஸ் இதுக்கு இருக்கும். கண்டுபிடிக்கிறது ஏற்கனவே வீடியோ சொல்லியிருக்கேன். அந்த 3 ஐகன் வேல்யூஸோடைய ப்ராடக்ட் 36. இப்போ அந்த 3 ஐகன் வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 7 3 5 8 5 9 1 5 4 7 இந்த நம்பருக்கு நீங்கள் இதோட ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டுபிடிக்கிறதோட மட்டும் இல்லை, உண்மையிலுமே அந்த ஐகன் வேல்யூஸை மல்டிப்ளை பண்ணால் 36 தான் வருதான்னு வெரிஃபை பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணி அனுப்புகிறீங்களா? ஓகே, இந்த கேள்வியில் அது கேட்டிருக்கேன். இதில் என்ன கேட்டிருக்கேன்னு பாருங்கள். இப்போது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்ன்றதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த ஐகன் வேல்யூஸ் வந்து மெயின் டைகனல் எலமெண்ட்ஸாக λ1 λ2 λ3ன்னு கேட்டவொடனே ஏவோட ஐகன் வேல்யூஸை நம்ம சொல்லிடுறோம். இப்போ இந்த காம்பினேஷனோட ஐகன் வேல்யூஸ் நமக்கு தேவை இல்லையா? அதுக்கு வந்து பாலினாமியலாக செட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஐகன் வேல்யூக்கும் கரஸ்பாண்டிங்காக கிடைக்கிற பாலினாமியல் வேல்யூ தான் இதனோட ஐகன் வேல்யூஸ்னு சொல்லியிருக்கோம். இதோட ஐகன் வேல்யூஸை இதை சிம்பிளிஃபை பண்ணி வர மேட்ரிக்ஸோட ஐகன் வேல்யூஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, இதனோட மேட்ரிக்ஸ் முதல்ல என்னன்னு கண்டுபிடிங்க. இதோட மேட்ரிக்ஸ் இதுக்கு ஐகன் வேல்யூஸ் உண்மையிலுமே 12 9 28 தான் வருதா அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லணும். சரியா? ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறேன். இதுக்கு கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா? ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சி இங்கே போட்டுக்கோங்க, ஏ எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. ஐ இன்ட்டு ஐ வந்து தெரியும் 1 0 0 1 போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா மேட்ரிக்ஸை ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இது போல் ஒரு மேட்ரிக்ஸ் ஏதோ ஒன்று கிடைக்கும். அதனோட ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சா உண்மையிலுமே இதுதான் வருதான்னு எனக்கு போட்டு 7 3 5 8 5 9 1 5 4 7 இந்த நம்பருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் இப்போ இந்த கேள்வி ஒரு பிஜிடிஆர்பி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஆமாம், பிஜிடிஆர்பி கேட்டிருக்காங்க. இப்போ ஏன் சார் இதை சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னா, யூஜிடிஆர்பி சிலபஸில் இருக்குது. முக்கியமாக அவங்க எங்கெங்கே ஏரியாலாம் தொடராங்கன்னு பார்த்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதெல்லாம் பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் வந்த கேள்வி. யூஜிடிஆர்பி சிலபஸில் இருக்குங்க, எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட் யூனிட்டில் இது, 3rd யூனிட்டில் இருக்குது, சாரி 5th யூனிட்டில் இருக்குது. அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அது வந்து அதில் இருக்குது. இந்த மாடல் நான் நடத்தியிருக்கேன். நிறையா பெர்முடேஷன் காம்பினேஷன் சம்மந்தமாக நிறையா பெர்முடேஷன், ஆட் பெர்முடேஷன், ஈவன் பெர்முடேஷன் கண்டுபிடிக்கிறதுலாம் சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த பெர்முடேஷன் விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து படித்தவங்க இது புரிஞ்சுப்பீங்க, நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சமன்பாட்டுக்கு தீர்வு வந்து எக்ஸ் ஈக்குவல் ஏ இன்வெர்ஸ் பி தான். ஏ இன்வெர்ஸ் அப்படியே போட்டு பியோட நான் என்ன பண்ணிட்டேன், ப்ராடக்ட் பண்ணிட்டேன். ப்ராடக்ட் இதுதான். ஸோ சொல்யூஷன் ஃபைனலாக வந்து ஆப்ஷன் டி வந்து நிற்குது. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து ஃபுல் செட் மெட்டீரியல் 7 3 5 8 5 9 1 5 4 7 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுல் செட் மெட்டீரியல் அனுப்பி வைக்கிறோம். தயவுசெய்து வாங்கி நிறைய தியரி கொஸ்டின்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் படிங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.